ஐக்கிய அரபு அமீரக அதிபர் ஷேக் முகமது பின் ஜாயித் அல் நஹ்யான் இந்தியா வருகை. டெல்லி விமான நிலையத்திற்கு நேரில் சென்று பிரதமர் நரேந்திர மோடி வரவேற்றார். டெல்லி விமான நிலையத்தில் இருந்து பிரதமர் மோடியும் UAE அதிபரும் ஒரே காரில் பயணித்தனர். ஈரான் அமெரிக்க உறவுகளில் ஏற்பட்ட விரிசல் மற்றும் மத்திய கிழக்கு ஆசியாவில் நிலவும் சூழல் குறித்து இருவரும் விவாதிக்க இருப்பதாக கூறப்படுகிறது. இந்தியா ஐக்கிய அரபு அமீரகம் இடையே முக்கிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகின. இந்தியாவுக்கு இயற்கை எரிவாயு வழங்கவும் UAEக்கு எளிமையாக உணவுப் பொருட்களை ஏற்றுமதி செய்யவும் ஒப்பந்தம் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. 96 நாட்கள் நீடித்த வடகிழக்கு பருவமழை தமிழகத்தில் இருந்து விலகியது. வடகிழக்கு பருவமழையில் 3 புயல்கள் வங்கக்கடலில் உருவானதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. வடகிழக்கு பருவமழை இயல்பை காட்டிலும் 3% குறைவாக பெய்துள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சராசரியாக 442.8 மில்லிமீட்டர் மழை பதிவாகும் நிலையில் தற்போது 428.9 மில்லிமீட்டர் மட்டுமே பதிவாகியுள்ளது. வாக்காளர் பட்டியலில் திருத்தங்களை மேற்கொள்ள கால அவகாசம் நீட்டிக்கப்பட்டுள்ளது. ஜனவரி 30ஆம் தேதி வரை தேர்தல் ஆணையம் கால அவகாசம் அளித்துள்ளது. கள்ளக்குறிச்சி மாவட்டம் மணலூர்பேட்டை ஆற்றுத் திருவிழாவில் பலூன்களுக்கு நிரப்பப்படும் ஹீலியம் கேஸ் சிலிண்டர் வெடித்து விபத்து. கலா என்ற பெண் உயிரிழந்த நிலையில் 8 பேர் படுகாயங்களுடன் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். பாஜக தேசிய தலைவராக போட்டியின்றி தேர்வாகிறார் தேசிய செயல் தலைவர் நிதின் நபின். பாஜக தேசிய தலைவராக போட்டியின்றி தேர்வாகிறார் தேசிய செயல் தலைவர் நிதின் நபின். வேறு யாரும் வேட்புமனு தாக்கல் செய்யாத நிலையில் நாளை தேசிய தலைவராக நிதின் நபின் பதவியேற்கிறார். கரூர் கூட்ட நெரிசல் சம்பவம் தொடர்பாக டெல்லி CBI அலுவலகத்தில் விஜயிடம் நடைபெற்ற விசாரணை நிறைவு பெற்றது. கடந்த 12ஆம் தேதி ஆஜரான விஜயிடம் சுமார் 7 மணி நேரம் விசாரணை நடைபெற்ற நிலையில் இன்று சுமார் 6 மணி நேரம் விசாரணை நடைபெற்றது. கரூர் பிரச்சாரத்திற்கு ஏன் தாமதம் ஏற்பட்டது என விஜயிடம் CBI அதிகாரிகள் கேள்வி எழுப்பினர். தாமதத்திற்கான காரணத்திற்கு ஆதாரம் உள்ளதா என்றும் சரமாரியாக கேள்வி கேட்டுள்ளனர். பிரச்சார வாகனத்தின் மேலிருந்து கூட்ட நெரிசலை பார்க்க முடியவில்லையா, தண்ணீர் பாட்டிலை வீசும் போது ஆம்புலன்ஸை பார்க்கவில்லையா என்று விஜயிடம் CBI அதிகாரிகள் சரமாரியாக கேள்வி எழுப்பினர். கூட்ட நெரிசல் ஏற்பட்ட பின்னரும் ஏன் தொடர்ந்து பிரச்சாரம் செய்தீர்கள், பேச்சை எப்போது முடித்தீர்கள், அங்கிருந்து எப்போது புறப்பட்டு சென்றீர்கள் என CBI அதிகாரிகள் கேள்வி எழுப்பினர். சூழல் மேலும் மோசமாகும் என காவல்துறை கூறியதால் கரூரில் இருந்து வெளியேறியதாக CBIயிடம் விஜய் தெரிவித்துள்ளார். கூட்ட நெரிசலின் போது தாவேக தொண்டர்கள் மீது தடியடி நடத்தப்பட்டதாகவும் குற்றம் சாட்டியுள்ளார். CBI விசாரணைக்கு முழு ஒத்துழைப்பு அளித்து வருவதாக தாவேக இணை பொதுச் செயலாளர் CTR நிர்மல்குமார் தெரிவித்துள்ளார். விசாரணை குறித்து தவறான தகவல்களை பரப்ப வேண்டாம் என்றும் கேட்டுக்கொண்டார். விஜயின் ஜனநாயகன் படம் தொடர்பான வழக்கு சென்னை உயர்நீதிமன்றத்தில் நாளை விசாரணைக்கு வருகிறது. சென்சார் சான்று கோரி தாக்கல் செய்த மேல்முறையீட்டு மனுவை உச்சநீதிமன்றம் தள்ளுபடி செய்து உயர்நீதிமன்றத்தை அணுக அறிவுறுத்தியிருந்த நிலையில் நாளை விசாரணை.
கட்சி பெயர், சின்னம், கொடி ஆகியவற்றை பயன்படுத்த அன்புமணி தரப்பினருக்கு தடை விதிக்க கோரி ராமதாஸ் தரப்பில் சென்னை உரிமையியல் நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டுள்ளது. டெல்லி உயர்நீதிமன்ற அறிவுரையின்படி நிறுவன தலைவர் என்ற பெயரில் 3 வழக்குகள் தொடரப்பட்டுள்ளன. கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்த ராமதாசுக்கு மட்டுமே அதிகாரம் உள்ளதாகவும் வேறு யாருக்கும் அதிகாரம் இல்லை என்றும் அந்த மனுவில் கூறப்பட்டுள்ளது. கன்னியாகுமரி மாவட்டம் நித்திரவிளை அருகே உள்ள கஞ்சாம்புரம் அரசு தொடக்கப்பள்ளி வளாகத்தில் செயல்பட்டு வரும் அங்கன்வாடி மையத்தின் மேற்கூரை உடைந்து விழுந்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இதில் பாதிப்பு ஏதுமின்றி குழந்தைகள் மீட்கப்பட்டனர். கஞ்சாம்புரம் சுற்றுப்புற கிராமங்களைச் சேர்ந்த 20க்கும் அதிகமான குழந்தைகள் இந்த அங்கன்வாடியில் பயின்று வருகின்றனர். இந்நிலையில் புதிதாக கட்டடம் கட்டி தந்தால் மட்டுமே குழந்தைகளை தொடர்ந்து பள்ளிக்கு அனுப்புவோம் என்று பெற்றோர்கள் ஆவேசமாக தெரிவித்தனர். சேலம் மாவட்டம் எடப்பாடி அருகே உள்ள வெள்ளாளபுரம் கிராமத்தில் பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு நடைபெற்ற எருதாட்டத்தில் திடீரென காளைகள் கூட்டத்தில் சீறி பாய்ந்தன. இதில் 2 பெண்கள் உட்பட 20க்கும் மேற்பட்டோர் படுகாயமடைந்தனர். சிவகங்கை மாவட்டம் கண்டுபட்டியில் மஞ்சு விரட்டு போட்டி விமர்சையாக நடைபெற்றது. 500க்கும் மேற்பட்ட காளைகளை அவிழ்த்து விடப்பட்ட நிலையில் 147 பேர் காயமடைந்தனர். மே 25ஆம் தேதி பெங்களூரு மாநகராட்சி தேர்தல் நடைபெற உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இவிஎம் முறையில் இல்லாமல் வாக்குச்சீட்டு முறையில் தேர்தல் நடைபெறும் என்று மாநில தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது. கேரள மாநிலம் கொல்லத்தில் முதல்வர் பினராயி விஜயனின் காரை கருப்பு கொடி காட்டி வழிமறிக்க முயன்ற இருவரால் பரபரப்பு ஏற்பட்டது. இந்த சம்பவத்தில் ஈடுபட்டவர்கள் பெண் காங்கிரஸ் மீனவர் அணி மாநில நிர்வாகி தீபா ஆல்பர்ட் என்றும் அக்கட்சியின் தொண்டர் என்றும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. இதையடுத்து பாதுகாப்பு பணியில் இருந்த போலீசார் இருவரையும் கைது செய்தனர். 23ஆம் தேதி ரீரிலீஸ் ஆகிறதா இருந்த நடிகர் விஜயின் தெறி திரைப்படம் திரும்பவும் ஒத்திவைக்கப்பட்டிருக்கு. இதனால ஆவலோடு காத்துக்கிட்டு இருந்த விஜயின் ரசிகர்களுக்கு மிகுந்த ஏமாற்றமா மாறியிருக்கு. இந்த பொங்கலுக்கு மிகவும் எதிர்பார்க்கப்பட்ட ஜனநாயகன் இன்னும் வெளியாகாத நிலையில நடிகர் விஜய திரையில பார்த்து கொண்டாட அவரோட ரசிகர்கள் காத்துக்கிட்டு இருக்காங்க. அந்த ஏக்கத்தை போக்குற விதமா தான் 2016ஆம் ஆண்டு வெளியான தெறி திரைப்படம் ரீரிலீஸ் செய்யப்படுங்கிற அறிவிப்பு இருந்துச்சு. அதன்படி ரீரிலீஸ் தேதி முதல்ல ஜனவரி 15ன்னு முடிவு செஞ்சு அப்புறம் ஜனவரி 23ஆம் தேதின்னு உறுதி செய்யப்பட்டுச்சு. ஆனா திரௌபதி 2 படக்குழுவின் கோரிக்கையை ஏத்துக்கிட்டு தெறி படத்தோட ரீரிலீஸ் தேதியை திரும்பவும் தள்ளி வச்சுட்டதா தயாரிப்பாளர் அறிவிச்சிருக்காரு. தற்காப்பு கலையில் உலக அளவில் அங்கீகாரம் பெற்றுள்ள ஆந்திர துணை முதலமைச்சர் பவன் கல்யாணின் பயண வீடியோவிற்கு தமிழில் இயக்குனரும் நடிகருமான எஸ்.ஜே. சூர்யா குரல் கொடுத்துள்ளார். நடிகரும் ஆந்திர பிரதேச துணை முதலமைச்சருமான பவன் கல்யாணுக்கு கோல்டன் டிராகன்ஸ் அமைப்பின் சார்பில் மதிப்புமிக்க டைகர் ஆஃப் மார்ஷியல் ஆர்ட்ஸ் விருது வழங்கப்பட்டுள்ளது. தற்காப்பு கலை துறையில் நீண்டகால அர்ப்பணிப்பு மற்றும் ஒழுக்கத்திற்காக அவர் சர்வதேச அங்கீகாரம் பெற்றுள்ளார். இந்த பயணம் தொடர்பான வீடியோவுக்கு தமிழில் குரல் கொடுத்துள்ள எஸ்.ஜே. சூர்யா தனது வாழ்த்துக்களை எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ளார். நடிகைகள் நயன்தாரா மற்றும் த்ரிஷாவின் செல்ஃபி போட்டோக்கள் சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகின்றன. இருவரும் வெளிநாட்டு பயணத்தின் போது படகில் அமர்ந்து எடுத்த புகைப்படங்களுக்கு லைக்ஸ்கள் குவிந்து வருகின்றன. ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு இன்று ஒரே நாளில் 1360 ரூபாய் உயர்ந்துள்ளது. ஒரு சவரன் தங்கம் 1,07,600 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. வெள்ளி விலை கிலோவுக்கு 8,000 ரூபாய் உயர்ந்துள்ளது. ஒரு கிலோ வெள்ளி 3,18,000 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. பரபரப்பான அரசியல் சூழ்நிலையில் நாளை கூடுகிறது தமிழக சட்டப்பேரவை. ஆண்டின் முதல் கூட்டத்தொடர் என்பதால் ஆளுநர் உரையுடன் தொடங்க உள்ளது. திமுக ஆட்சியில் 43 அணைகள் கட்டப்பட்டுள்ளதாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கூறியுள்ளார். சென்னை கோவளம் அருகே மாமல்லன் நீர்த்தேக்கத்திற்கு அடிக்கல் நாட்டி வைத்த அவர் திமுக ஆட்சியில் நீர்நிலைகள் பாதுகாக்கப்பட்டு வருவதாகவும் தெரிவித்தார். தமிழ்நாடு சத்துணவு ஊழியர்கள் சங்கத்தினர் நாளை முதல் தொடர் வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட உள்ளதாக அறிவித்துள்ளனர். காலமுறை ஊதியம், சிறப்பு ஓய்வூதியம் மற்றும் பணிக்கொடை கோரி வேலை நிறுத்தத்தில் ஈடுபட உள்ளனர்.
புதுச்சேரியில் பெண்களுக்கான மாதாந்திர உதவித்தொகை 2500 ரூபாயாக உயர்த்தப்பட்ட நிலையில் வரும் 7ஆம் தேதி முதல் வழங்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. 15 நாட்களில் மாணவர்களுக்கு இலவச லேப்டாப் வழங்கப்படும் என்றும் புதுச்சேரி முதல்வர் ரங்கசாமி அறிவித்துள்ளார். விருதுநகரில் மினி சரக்கு வாகனம் விபத்திற்குள்ளானதில் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 3ஆக உயர்ந்துள்ளது. ஏற்கனவே 2 பேர் உயிரிழந்த நிலையில் விருதுநகர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த வெங்கட ராமமூர்த்தி உயிரிழந்தார். கடலூர் மாவட்டம் கண்டரக்கோட்டை தென்பெண்ணை ஆற்றங்கரையில் நடைபெற்ற தீர்த்தவாரி திருவிழாவில் ஆயிரக்கணக்கான மக்கள் திரண்டு சுவாமி தரிசனம் செய்து வழிபட்டனர். பன்ருட்டி சுற்றுவட்டார கிராமங்களைச் சேர்ந்த ராசாபாளையம், குச்சிப்பாளையம், கள்ளிப்பட்டு, பூண்டி உள்ளிட்ட பகுதிகளிலிருந்து உற்சவ சுவாமிகள் அலங்கரிக்கப்பட்டு வாகனத்தில் கொண்டு வரப்பட்டனர். இந்நிலையில் அசம்பாவிதத்தை தடுக்க போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். திருச்சி ஆட்சியரிடம் மனு அளித்து மால்வாய் கிராம மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. தங்கள் பகுதியில் உள்ள அய்யனார் கோவிலுக்கு சொந்தமான 500 சவரன் தங்கம் மற்றும் 2 கோடி ரூபாய்க்கு மேற்பட்ட நிதியில் முறைகேடு செய்யப்பட்டதாக குற்றம் சாட்டினர். மேலும் இதில் தொடர்புடைய கோவில் பூசாரிகள் மற்றும் துறை சார்ந்த அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்கவும் போராட்டக்காரர்கள் மீது போடப்பட்ட பொய் வழக்குகளை ரத்து செய்யுமாறும் கோரிக்கை வைத்தனர். கேரள மாநிலம் கண்ணூரில் கடந்த 2020ஆம் ஆண்டு 1.5 வயது குழந்தையை கடலில் வீசி கொலை செய்த வழக்கில் தாய் குற்றவாளி என கண்ணூர் நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. கேரள மாநிலம் கண்ணூர் மாவட்டத்தைச் சேர்ந்த சரண்யா பிரணவ் தம்பதிக்கு இடையே பிரச்சனை ஏற்பட்டதால் சரண்யா தனது 1.5 வயது ஆண் குழந்தையுடன் தனியாக வசித்து வந்தார். 2020 பிப்ரவரி 17ஆம் தேதி நள்ளிரவில் திடீரென தனது குழந்தை மாயமானதாக சரண்யா காவல் நிலையத்தில் புகார் அளித்ததோடு கணவர் பிரணவ் மீது சந்தேகம் இருப்பதாகவும் கூறினார். விசாரணையில் குழந்தையை தான் கொலை செய்யவில்லை என கூறிய பிரணவ் மனைவி மீதுதான் சந்தேகம் இருப்பதாக தெரிவித்தார். சரண்யாவிடம் நடத்தப்பட்ட விசாரணையில் குழந்தையை கடலில் வீசிக் கொன்றது தெரியவந்தது. கணவரின் நண்பரான நிதினுடன் சரண்யாவுக்கு தகாத உறவு இருந்ததும் அவருடன் வாழ்வதற்காக குழந்தையை கொன்று கணவர் மீது பழியை போட திட்டமிட்டதும் அம்பலமானது. இந்நிலையில் சரண்யா குற்றவாளி என தீர்ப்பளித்துள்ள நீதிமன்றம் நிதினை வழக்கிலிருந்து விடுவித்துள்ள நிலையில் தண்டனை பின்னர் அறிவிக்கப்படும் என கூறியுள்ளது. ஆஸ்திரேலியாவின் சிட்னி துறைமுகத்தில் சுறா தாக்கி சிறுவன் படுகாயமடைந்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. வாக்லூஸ் கடற்கரையில் நண்பர்களுடன் விளையாடிக் கொண்டிருந்த சிறுவனை சுறா தாக்கியது. சிறுவனின் கால்களை சுறா கவ்விய நிலையில் துணிச்சலாக அவரது நண்பர்கள் சிறுவனை தண்ணீரிலிருந்து வெளியில் இழுத்து சுறாவிடமிருந்து காப்பாற்றியுள்ளனர். சிறுவன் பலத்த காயங்களுடன் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ள நிலையில் போலீசார் தீவிர விசாரணை மேற்கொண்டுள்ளனர். ஆஸ்திரியாவின் போண்டி கடற்கரையில் நடந்த துப்பாக்கிச் சூட்டில் கொல்லப்பட்டவர்களுக்காக அந்நாட்டு பாராளுமன்றத்தில் மௌன அஞ்சலி செலுத்தப்பட்டது. As a mark of respect to the victims of the Bondi anti-Semitic terror attack, I ask all present to rise in their places. கடந்த மாதம் யூத ஹனுக்கா நிகழ்வின் போது நடத்தப்பட்ட துப்பாக்கிச் சூட்டில் 15 பேர் கொல்லப்பட்டனர். இந்த தாக்குதல் உலகையே அதிர்ச்சிக்குள்ளாக்கியது. தாக்குதலில் கொல்லப்பட்டவர்களுக்காக ஆஸ்திரேலிய நாடாளுமன்றத்தில் 1 நிமிடம் மௌன அஞ்சலி செலுத்தப்பட்டது. நாடாளுமன்றம் அடுத்த மாதம்தான் கூட வேண்டியது. ஆனால் இந்த துப்பாக்கிச் சூட்டில் பாதிக்கப்பட்டவர்களை நினைவு கூர்ந்து துப்பாக்கி கட்டுப்பாடு, யூத எதிர்ப்புக்கு எதிரான விவாதங்களுக்காக 2 வாரங்களுக்கு முன்னதாகவே நாடாளுமன்றம் கூடியுள்ளது குறிப்பிடத்தக்கது. கிரீன்லாந்துக்கு ரஷ்ய அச்சுறுத்தல் இருந்ததாகவும் அதை சமாளிக்க டென்மார்க் தவறிவிட்டதாகவும் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். கிரீன்லாந்தின் உரிமையை தாம் விரும்புவதாகவும் அது நடந்தே தீரும் என்றும் கூறியுள்ளார். ஈரான் மத தலைவர் கமேனி மீது தாக்குதல் நடத்தினால் அது முழு அளவிலான போருக்கு வழிவகுக்கும். அமெரிக்க அதிபர் ட்ரம்புக்கு ஈரான் அதிபர் எச்சரிக்கை விடுத்துள்ளார்.
ஸ்பெயின் நாட்டில் ரயில்கள் மோதி விபத்திற்குள்ளானதில் பலியானவர்கள் எண்ணிக்கை 39ஆக அதிகரித்துள்ளது. இந்த கொடூர விபத்தால் 200க்கும் மேற்பட்ட ரயில்கள் ரத்து செய்யப்பட்டுள்ளன. நடிகர் அல்லு அர்ஜுன், லோகேஷ் கனகராஜ், அனிருத் கூட்டணியில உருவாக இருக்கிற AA23 படம் குறித்த புது அப்டேட் வெளியாகி இருக்கு. சில தினங்களுக்கு முன்னாடி தான் இந்த படத்திற்கான அறிவிப்பு வீடியோவை படக்குழு அதிகாரப்பூர்வமா ரிலீஸ் பண்ணாங்க. அதன் புது அப்டேட்டா படப்பிடிப்பு ஜூலை மாதம் தொடங்க போறதாவும், படத்தின் சில காட்சிகள் ஐமேக்ஸ் தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி எடுக்க இருப்பதாகவும் சொல்லப்படுது. இதனிடையே AA23 திரைப்படம் அடுத்த வருடம் ரிலீஸ் ஆகும்னு கூறப்படுற நிலையில அவரது ரசிகர்களிடையே மிகுந்த எதிர்பார்ப்பை உருவாக்கி இருக்கு. சுதா கொங்கரா, சிவகார்த்திகேயன், ரவி மோகன், அதர்வா கூட்டணியில உருவான பராசக்தி படம் 9 நாட்கள வெற்றிகரமா கடந்து இதுவரைக்கும் உலகளவுல 84 கோடி ரூபாய் வசூல் ஈட்டியிருக்கு. நடிகர் ஜீவா, இயக்குனர் நிதிஷ் சகாதேவ் கூட்டணியில வெளியான தலைவர் தம்பி தலைமையில் படம் பட்டாசா பட்டைய கிளப்பிட்டு இருக்கு. இதுவரைக்கும் தமிழ்நாட்டுல மட்டும் 16 கோடி ரூபாய் வசூலிச்சிருக்கிறதா தெரிவிக்கப்பட்டிருக்கு. நலன் குமாரசாமி இயக்கத்துல கார்த்தி நடிப்புல வெளியான வா வாத்தியார் திரைப்படம் உலகளவுல 12.5 கோடி ரூபாய் வசூலை ஈட்டியிருக்கிறதா தகவல் வெளியாகி இருக்கு.